சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா செய்தியாளர்களை சந்திக்கிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி பொறுப்பு ஏற்ற காலத்திலிருந்து கல்விக்கும் மருத்துவத்திற்கும் அதிக முக்கியத்துவம் கொடுத்து வருகிறார்கள். அந்த வகையில் பெருநகர சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட ஒவ்வொரு கல்வி கட்டடமும் மேம்படுத்தும் பணியில் தொடர்ந்து மாநகராட்சி சார்பாக ஒவ்வொரு நிதிநிலை அறிக்கையின் போது அறிவிக்கப்பட்டு பல்வேறு பகுதிகள் இந்த பள்ளி கட்டடங்கள் மேம்படுத்தப்பட்டு பள்ளிகளில் வரக்கூடிய கல்வி தரமும் உயர்த்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் நடுத்தர குடும்பத்தாரை சேர்ந்த பொதுமக்களின் கோரிக்கையாக மாநகராட்சிக்குட்பட்டு இந்த சமுதாய நலக்கூடம் இயங்கி வருகிறது. அவரவர் பகுதியில் இருக்கக்கூடிய சமுதாய நலக்கூடங்களை மேம்படுத்தும் வகையில் பொதுமக்கள் கோரிக்கை வைத்திருக்கிறனர். அந்த வகையில் மாநகராட்சிக்குட்பட்ட பகுதியில் ஒவ்வொரு சமுதாய நலக்கூடத்தையும் ஆய்வு செய்து இன்றைக்கு துறைமுகத்துக்குட்பட்ட சமுதாய நலக்கூடத்தை பணி துவங்கப்பட்டு நடைபெற்று வருகிறது. இந்த பகுதிகள் பார்த்தீங்கன்னா துறைமுகத்துக்கு உட்பட்ட பகுதி. இதற்கு முன்பதாக இந்த பகுதிகளில் நாடக கொட்டாய் இருந்தது. இதற்கு முன்னாடி எம்ஜிஆர் அவர்கள் காலத்திலிருந்தும் சரி, இதற்கு முன்னாடி இருந்த நாடக கலைஞரும் சரி, இந்த பகுதிகளில் தான் இந்த நாடக கொட்டா போட்டு நாடகம் நடத்தியிருந்தார். அந்த வகையில் இந்த பகுதியை மாண்புமிகு இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் அவர்கள் கண்டறிந்து பல்வேறு வகையில கோர்ட் கேஸ் போய் கோர்ட்ல வாதாடி இன்றைக்கு மாநகராட்சி வகைப்பாடுக்கு கொண்டு வரப்பட்டு இங்கிருந்த ஆக்கிரமிப்புகள் எல்லாம் மாற்றிடம் செய்து இன்றைக்கு மாநகராட்சி சார்பாக இந்த பகுதிகளில் 14 கோடி மதிப்பீட்டில் சமுதாய நலக்கூடம் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக கட்டடப் பணிகள் நடைபெற்று வருகிறது. இது SILT+2 என்ற வகையில் கட்டடப் பணிகள் நடைபெறுகிறது. கீழே கார் பார்க்கிங் பிளஸ் 2 வீலர் பார்க்கிங் பொதுமக்கள் வரக்கூடியவர்களுக்கு விடும் வகையில இருக்கு. அதே போல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல டைனிங் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பந்தியில 600 நபர்கள் ஒரே சமயத்துல உட்கார்ந்து உணவு அருந்தும் வகையில டைனிங் வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல செகண்ட் ஃப்ளோர்ல கல்யாண மண்டபம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. கூடுதலாக 8 ரூம் இருக்கிறது. தம்பதியருக்கு தனியாக, அது இல்லாத அவர்களோட குடும்பத்தை சார்ந்து வரவர்களுக்கு தனியாக, வெளி பகுதிகளிலிருந்து வந்திருக்கிறவர்கள் ஒரு நாள் 2 நாள் 2 நாள் புக்கிங் கூட கல்யாணத்துக்கு எடுத்து பண்ணுவாங்க. ஸோ அவங்களாம் வெளி இடத்துல ஹோட்டல்ல போய் ஸ்டே பண்ணக்கூடிய சூழல் இருக்கு. அதனால அங்க ஒரு தனி செலவு பண்ணக்கூடிய சூழல் இருக்குது. அப்படின்றதுனால இப்ப மாநகராட்சி சார்பா எடுக்கக்கூடிய ஒவ்வொரு கல்யாண மண்டபத்திலையும் கூடுதலாக உறவினர்களுக்கும் ரூம் வழங்கும் வகையில கட்டட பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இன்றைக்கு துறைமுகம் உட்பட்டு மாநகராட்சி சார்பாக இந்த கட்டட பணிகள் நடைபெற்று வரக்கூடிய டிசம்பர் மாதத்துக்குள் இந்த பணிகள் நிறைவேறப்படும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் கொளத்தூர் தொகுதிக்குட்பட்டு மிகப்பெரிய சமுதாய நலக்கூடம் பணிகள் நடைபெற்று வருகிறது. GKM காலனி பகுதிகளில் அந்த கட்டிடமும் விரைவில் தொடர்ந்து டிசம்பர் மாதம் அல்லது ஜனவரி மாதம் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு வரும் அப்படின்றத தெரிவித்துக்கிறேன். இது மட்டுமில்லாத CMDA துறை சார்பாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்தின் பொழுது 180 கோடி மதிப்பீட்டில் கிட்டத்தட்ட 16 சமுதாய நலக்கூடங்கள் கட்டட பணிகள் மேற்கொள்ளப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகிறது. அதில் முக்கியமாக வடசென்னைக்கு அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்பதால் வடசென்னைக்குட்பட்ட பகுதிகளில் 11 சமுதாய கூடங்கள் பணிகள் துவங்கப்பட்டு நடைபெற்று வருகிறது. விரைவில் இத்தனை சமுதாய நலக்கூடங்களும் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு துவங்கி வைக்கப்படும். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தூய்மை பணியாளர்களுக்கு என்று தனியாக இப்பேற்பட்ட சிறப்புமிக்க திட்டமாக உணவு வழங்கும் திட்டத்தினை துவங்கி வைக்க இருக்கிறார்கள். வரக்கூடிய 15ஆம் தேதி இத்திட்டம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் இத்திட்டம் துவங்கி வைக்கப்பட இருக்கிறது. தூய்மை பணியாளர்களுக்கிடையே இது நல்ல வரவேற்பை பெற்றிருக்கிறது. எத்தனையோ காலகட்டங்களில் தூய்மை பணியாளர்கள் எந்த ஒரு உணவும் இல்லாம 6 மணி நேரம் 7 மணி நேரம் பணியில ஈடுபடக்கூடிய சூழல் இருந்தது. செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய மேயர் பிரியா, தூய்மை பணியாளர்களுக்கு உணவு வழங்கும் திட்டம் நவம்பர் 15 முதலமைச்சர் தொடங்கி வைக்க உள்ளதாக குறிப்பிட்டு மேலும் பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசினார். விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் விரிவாக பார்க்கலாம்.